ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம். ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ. அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்தை படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாராம். அது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நிறைய கெஸ்ட் வராங்க, நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம வெல்கம் பண்ணியே ஆகணும். படம் அப்படின்னு எடுத்தா அவர் படத்தை பார்த்து வந்து நம்ம ரசிப்போம், அவர் நடிக்கிறத பார்த்து வந்து நம்ம ரசிப்போம். டிஜிட்டல்ல இருக்காரு, டெலிவிஷன்ல இருக்காரு, எல்லாத்துலயுமே இருக்காரு. இவர் வந்தாதான் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்குங்க. அவர் பேசுறது ட்ரெண்டிங், அவர் நடிச்சா ட்ரெண்டிங், இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போலாம். லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் விஷனரி டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா, டைரக்டர் மிஸ்கின் சார், onto the stage please. Good evening, sir. Good evening. The most trending person now. Kind of. Okay, நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது ஃபர்ஸ்ட் டைட்டில் இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார். கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜஸ் தான் ஞாபகம் வராது. ஆனால் அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம், ஆக்சுவலி வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் சி தட் அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story actually very very clearly. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து, சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறேன் சார் அப்படின்னாரு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷனில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டைரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பெயர் படல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஐ திங்க் தே டோன்ட் ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடுறாரு. ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப். அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதான் வந்தேன், அந்த டைட்டில் அந்த டிசைனிங். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனே அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடஞ்சி போனது. பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த டைரக்டர் அண்ட் த டைரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைட்டில் இட் செல்ஃப். இட் மீன்ஸ் தே ஹவ் ஆல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட் இட் செல்ஃப்.
ஓ நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தா ஒரு படத்தினுடைய அப்படி டைட்டில் தான் பார்ப்பேன். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு சொல்லும் ஆக்சுவலி, ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ், திஸ் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி. அப்புறம் வந்து அந்த ரியோ பையன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அந்த இதில் தான் பார்க்குறேன். ஏன்னா நான் டிவி நிறையா பார்க்குறது இல்லை, நான் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து பேசிட்டு வருது அந்த டயலாக்லாம் வந்து ஐ திங்க் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாளவிகா. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ see a வெரி வெரி ஜென்யூன் ஃபேஸ் பார்க்குறேன். இந்த ஃபேஸ் யூனோ அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து the face speaks volume without speaking. She doesn't need to speak. I think she can act out so beautifully. அதை I've seen actually. அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த காலத்தில் ஷாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதை கூட டைரக்டர் வந்து he was so clear. அவர் ஃபேஸை பார்த்து போடலை, ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான். அதனால அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில். ஸோ சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள். அவரை போடுங்க. ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போது யார் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம். உடனே வரிசையாக சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு அப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி தான் அமைத்தேன். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது வந்து ரேவுடைய படத்துலேருந்து வந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர்பெட்ஸ் இன்சைட். அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ. நல்லா இருக்கு இனிமே. ஏன்னா ராஜ் இதை வந்து அதை டைல்யூட் பண்ணுது. ரியோ ஓ ஜஸ்ட் இட் கோஸ் அப் ஆக்சுவலி. ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓ சார் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் வந்து கூப்பிடுவோம். பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அது ராஜ் வந்து அது வந்து அதையும் வேணான்ட்டாரு. அதை எடிட்டிங் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ரியோ அவ்வளோதான் போதும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அப்புறம் வந்து நேற்று வந்து சொன்னார் வந்து நீங்கள் சார் நான் ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை. நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார், ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார். நான் ஸ்பாட்டில் வரலாம் தான் வந்தார். வந்த உடனே எனக்கு இந்த சொன்னார், நாளைக்கு வரீங்களான்னு. சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரதை விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம்? சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன் உடனே வரேன் விஜயன் அப்படின்னு சொன்னேன். உடனே வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். படம் பார்க்கல. ஐ வில் see the movie. If it really touches movie, I'm going to talk about this movie. I hope it will touch my movie. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார். ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை, என்ன 7 days படம் ஃப்ளாப்பு. 8வது நாள் தான் படம் ஓடிச்சு. நான் டயர்டாக வந்து நின்றேன் ஆக்சுவலாக அது மாதிரி. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு. என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ். வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார். எனக்கு ஒன்று டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு. டியூரருடைய அண்ணா வந்து 2 பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்னோடனே டியூரர் வந்து அவங்க அண்ணா வந்து கறியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார், நிலக்கரி. அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங். ஸோ அதை ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் நீயும் டியூரர் மாதிரி ஆகணும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகுன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும், இன்னும் ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும். ப்ளீஸ் விசிட்டர். அண்ட் ஆல்சோ ஹி கால்ட் ஹிஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ். தட் இஸ் அ ஃபேபுலஸ் திங் ஆக்சுவலி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம், இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது. அப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பையன்
எனக்கு அந்த பேரே பிடிக்குது, அந்த கலையரசன் தங்கவேலு. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது. நல்ல சார், அது கட் பண்ணுங்க, அது கட் பண்ண தேவையில்ல, அப்படியே அதோட அது கலையரசன் தங்கவேலு. இட்ஸ் ஸோ ஆப்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஐ எம் ஸோ மூவ்ட் ஆக்சுவலி. ஏதோ நம்மளும் ஒரு 30 வருஷம் ஏதோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டேவிட் மேமெட், குரசவா, பிரசான். அவங்க ஷோல்டர் மேலே நின்று தான் உலகத்தை பார்த்தேன். அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க. ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல. ஆனால் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த மாலுக்கு வந்து, இந்த மாலுக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு எதாவது கேட்கணுமா? அவ்வளோதானே. டெஃபினெட்லி சார். அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து எல்லாரையுமே வந்து விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டாக இவ்வளோ விஷயம் சார் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பூரிப்பாக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹாப்பி டு சி யூ விஷிங் எவ்ரிபடி சார். மேம், வி ஆர் பெய்ட் டு வாட்ச் மேம். எங்களுக்கு வந்து 150 ரூபா எது கொடுக்குறாங்கன்னா, வாழ்க்கையை ஊத்து பாரு, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வேலை ஜாஸ்தி, 9 ஹவர் 12 ஹவர் ஒர்க் பண்ணுறோம், அதனால் வந்து நீங்கள் உத்து பார்த்துட்டு வாழ்க்கையை எனக்கு நாங்கள் உத்து பார்க்குற மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் வாழ்க்கையே உத்து பார்க்குறது தான் ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் விஜயன் அண்ட் டீம் அண்ட் ஆல்சோ த டீம் டு இன்வைட் மீ டு டாக் அபவுட் திஸ் மூவி. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோஸ்ட் டிசிப்ளின்டு ப்ரொடியூசர் டீமை நான் இங்கே தான் பார்க்குறேன். மோஸ்ட் டிசிப்ளின்டு. அது நான் சொன்னேன், அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிப்பு. அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜயன் பேசும்போது அவர் வந்து சொன்னார், முதல் படம் எடுக்கும்போது அவர் பட்ட கஷ்டம், அவர் எவ்வளோ செலவழித்தார் அப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன் அது ஒரு லேர்னிங் கர்வுன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், சார் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம் சொன்னார், அது மேடையில் நான் சொல்லக்கூடாது. அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்தை படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாராம். அது ஐ வாஸ் வெரி மூவ்ட் ஆக்சுவலி. அப்போ சொன்னேன், நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன், நீங்கள் வந்து சினிமாவில் 40-50 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு. அந்த மனசு, அந்த எத்திக்ஸு ஒரு ப்ரொடியூசருக்கு இருந்துச்சுன்னா, உங்களை மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆளாக வர்றீங்க. இந்த ட்ரம் ஸ்டிக்ன்ற கம்பெனி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வார்த்தை ட்ரம் ஸ்டிக் அப்படின்றது வந்து. You like the name, sir? Pardon me? You like the name? Yeah, I love the name, ma'am. Okay. I love the name. Love the name. Sir approve கொடுத்துட்டாருன்னா approve தாங்க. Name sir. So ரொம்ப நான் வந்து ட்ரம் ஸ்டிக்கோட நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து வந்திருக்கேன். வெகு சீக்கிரத்தில் ஐ திங்க் டைரக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்ன விஜயன்? I will be very proud to associate with them actually. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னை வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி, புறா குஞ்சு மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னை ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஐ எம் அப்சல்யூட், இட்ஸ் டிலைட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பழக்கமில்லாத ஒரு விஷயம். நாங்கள் வேறு விஷயங்கள்ல இருக்கோம். ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி சார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்காவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி எப்போவாவது ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ண முடியுது. அந்த மாதிரி வந்து ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்காரு இவரை. இந்த மாதிரி ஏன்னா இவர் பேசுகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வெளியிருந்து ரசிகனாக பார்த்துருக்கோம். நாங்கள் இது கூட நின்று பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக சினிமா தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுட்பமாக பார்த்து ஒரு விஷயமா அணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுறது, இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப உண்மையாலுமே வந்து இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு கொஞ்சம் இந்த கூஸ் பம்பிங், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இவரோட, ஏன்னா என்னை யாருக்கும் தெரியாது. நான் வந்து வெடிக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊர், அது எங்கேயோ இருக்குது. அந்த அங்கே சக்திவேல்னு ஒருத்தன் நான் வந்து இந்த இடத்துல என் தம்பி விவேக்கு, என்னோட விஜயன், இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க போவாங்க. நான் பெருசாக இங்கே இருக்க மாட்டேன். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்துக்கும் போது இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பார்க்கும்போதும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியவே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதிக்கு அவங்க பெருசாக வெளியே உலகத்தில் வந்து சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லவங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. நல்லவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல.
எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவங்க தான் பெரிய சொத்து. எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து காசு பணம் சம்பாதிக்குங்கிறது இல்லை, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இது சம்பாதிக்கிறது இது ஒன்று தான். எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தரை கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை சந்திச்சிட்டோம், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம், அதுவே போதும். அதை தான் எனக்கு தேவை. அது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப இவர் பேசுகிற ஒரு வார்த்தை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க, சினிமா பற்றி பேசிட்டாங்க, எல்லாமே கலையரசன் பேசிட்டாப்புல, ரியோ பேசினார். இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து ஒரு கொடுத்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இது வந்து உலகச்சிறந்த ஆகச்சிறந்த அவார்டு. நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாத்த விட இந்த டீமுக்கு இவர் கொடுத்தாருல அந்த அவார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இவர் கொடுத்த ரெக்கக்னைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி வச்சிருச்சு இன்னைக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வச்சு நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்ய போகிறேன் சார். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல வேண்டியது. நான் ரொம்ப ரீசெண்டாக நான் நிறைய படங்கள் நடித்தேன். நான் ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப என்னை ஆராதிச்சு நான் ரொம்ப நேசித்து நடிக்கிற படம் என்னுடைய பிரவீன் வந்து அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக விட்டுருங்க, ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவ்வளோ சின்சியரான பையன். அவன் வந்து என்னை நடத்துகிற விதம், என் மேலே நேசிக்கிற விதம் எனக்கு வந்து அப்சல்யூட் இஸ் ஆக்சுவலி டார்லிங் ஆஃப் மை லைஃப். ஆக்சுவலி பிரவீன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். வாடா பிரவீன். சச்ச அவனுக்கு வந்து இவங்க ட்ரம்ஸ்டிக்கை இவங்க வந்து அந்த பிரவீனை பார்த்துக்கிற விதம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் அந்த மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. எனக்கு இருந்தாங்க, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அகோரம் சார். அவங்க வந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு சார் வந்து. அதுக்கப்புறம் வந்து தானு சார், எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸப்ஷனாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட 100 மடங்கு இவங்க வந்து டேரக்டர்ஸை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஐம் ஸ்டில் இன் வண்டர் அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ காசை போட்டு அந்த பையன் அது எப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஜென்யூனான ஒரு நெய்வ்னஸ் இருக்குது அவங்கள்ட்ட, ரொம்ப ஜென்யூனான நெய்வ்னஸ். இட் இஸ் நாட் ஒரு ஹையர் லெவலில் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க அவங்கள. அதனால வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட். தேங்க்யூடா. அந்த படம் நல்லா வரும், அவங்களுடைய எல்லா படங்களும் நல்லா வரும். ஏன்னா அவங்க மனசு அந்த மாதிரி இருக்குது. ஐ விஷ் ஃபார் தம். இந்த இயற்கை அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், நிறைய காசு சம்பாரிச்சு நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார், உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக சினிமாவில் இருப்போங்க சார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களை வந்து ஃபார்முலாவோ நான் இன்வைட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்காக நாங்கள் வரல, ஒரு கேஷுவலாக உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம். அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு நிற்கிறீங்க. தேங்க்யூ சார். இது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் க்ளோஸாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு கூட நான் தயங்கி நான் கேட்குறப்ப அவங்களால கூட இன்றைக்கி வர முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த காரணமே இல்லை நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்க சார், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதை விட என்ன இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இருந்துட்டா நம்ம தமிழ் சினிமா எங்கேயோ போயிருக்கு சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அதனால தான் நீங்கள் லெஜண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. விவேக் இஸ் ஆக்சுவலி பயங்கரமான ஆள். அவரை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தடியா இருப்பார் என்னை மாதிரி. சச் அ ஸ்வீட் ஆர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ, லவ் யூ. அவர் பிஹைண்ட் தி சீன்ல மட்டும், பேக் ஸ்டேஜ்ல மட்டும் தான் வேலை செய்வார். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ, ப்ளஷர்.